வணக்கம் ஆபிரகாம். அதாவது கர்நாடக மாநிலம் மங்களூரு மாநகர குற்றப்பிரிவு போலீசார் தான் இந்த தீவிர போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் கலந்து கொண்டு இன்றைய தினம் 6 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். குறிப்பாக இதன் பின்னணி என்ன என்பது குறித்து இன்றைய தினம் மங்களூரு மாநகர போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் அதாவது இன்று மதியம் 2 மணிக்கு செய்தியாளர்கள் அளித்த பேட்டியின் போது, அதாவது மங்களூர் மாநகர போலீசாருக்கு அவங்களுக்கு கிடைத்த சில ரகசிய தகவலின் அடிப்படையில் மங்களூர் நகரின் பம்ப்வெல் பகுதியில் ஒரு லாட்ஜில் சோதனையிடும் போது அதில் அங்கு அந்த லாட்ஜிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தொக்கொட்டு பெருமனூர் செம்புகுட்டை பகுதியைச் சேர்ந்த ஹைதர் அலி என்பவரை பிடித்தனர். அவரிடமிருந்து சுமார் 15 கிராம் எடை கொண்ட MDMA எனப்படும் 75,000 மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்திருந்தனர். இவரிடம் மேலும் விசாரணை மேற்கொண்ட போது இவர் எங்கிருந்து இந்த போதைப் பொருளை பெற்றார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது இவர் பெங்களூர்ல தொம்மசந்திரா கிராமம், விவேகானந்தா நகர், கோவிந்த ரெட்டி லே அவுட் பகுதியில வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிய நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒருவரிடம் வாங்கியதாக கூறினார். உடனே போலீசார் விழித்திருந்து அந்த நபரை சுற்றி வளைத்தனர். அவரை விசாரிக்கும் போது அவர் பெயர் நைஜீரிய நாட்டை சேர்ந்த பீட்டர் இக்கேடி பெலன்வு, வயது 38 என தெரிய வந்தது. இவர் நைஜீரிய நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் பெங்களூரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இது போன்ற போதைப் பொருளை அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அவரது வீட்டிலிருந்து 6 கிலோ 310 கிராம் எடையுள்ள MDMA எனப்படும் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 1 கிலோ 1 கோடி ஆகும். மொத்தத்தில் 6 கோடி மதிப்புள்ள இந்த 6 கிலோ 310 கிராம் எடையுள்ள MDMA எனப்படும் நவீன ரக இந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடமிருந்த 3 செல்போன்கள், 35 ATM கார்டுகள், 17 செயல்படாத புதிய ரக சிம் கார்டுகள் என பறிமுதல் செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் 10 வங்கிகளில் அக்கவுண்ட் வைத்துள்ள அந்த பாஸ்புக்குகளை கூட பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 6 கோடியே 63,500 ஆகும் என்று மங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்த நைஜீரிய நாட்டை சேர்ந்தவர் மூலம் போதைப் பொருள் வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு கர்நாடக மாநிலம் மங்களூரு, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த போதைப் பொருள் சப்ளை ஆகியுள்ளது. இந்த போதைப் பொருட்களை தனியாக அதாவது குறிப்பாக மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அதிகம் சப்ளை ஆகியுள்ளது என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. அதேபோல் கேரள மாநிலம் காசர்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இவரிடமிருந்தே இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சென்றடைந்ததும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இவர் யாருக்கு சப்ளை செய்தார், எங்கெங்கு இவர் இந்த MDMA எனப்படும் போதைப் பொருளை அனுப்பியுள்ளார் என்பது குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கி நடத்தி வருவதாகவும் போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளாருங்க ஆபிரகாம்.